இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து தேவனை போற்றி நாம் துதிப்போம். சோதரங்க தாவே மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆவியான தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உதிரிகளின் பலியாகிய சோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தத்தக்கதாக உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறங்க கத்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே, அதிகாலையில் கத்தாவே ஆண்டவரே உம்மை தேடத்தக்கதாக நீர் எங்களுக்கு தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே உம்மை கண்டடையத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறங்க தாவே. என்னை நோக்கி கூப்பிடுகிறவனே நான் ஒருபோது நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறங்க தாவே. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறேக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கத்தாவே எவ்வளவோ நன்மைகளை நீ செய்திருக்கீங்க. அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறங்க தாவே. நல்ல பாதுகாப்பை கொடுத்தீங்க, நல்ல சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. என் தேவனே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே என் தேவன் நீர் பலப்படுத்தி ஆண்டவரே கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறங்க தாவே. உன் நினைவுகளை நினைவின் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே, ஆனால் எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனே, அடே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மாம்சமான யாவின் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை எங்கள் மேல ஊற்றுங்க கத்தாவே. உம்முடைய ஆவியின் கனி ஆண்டவரே எங்களுக்குள்ள செயல்படட்டும். ஆண்டவரே, ஆவியின் வரம் எங்களுக்குள்ள செயல்படட்டும் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோமப்பா. ஒரு விசை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை கத்தாவே. என் தேவனே, என்னுடைய கண்கள்ல பரிசுத்தம், அவயவங்கள்ல பரிசுத்தம், ஆண்டவரே சிந்தைகள்ல பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்க தாவே. 2 பேராது 3 பேராது நாமத்திலே ஒருமித்து குடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறேக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடுங்க தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஜெபத்தில் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலியமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே ஜெப வேளையிலே கத்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே அபிஷேகத்தினால் நிறையத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சியோடு முழு சிந்தையோடு கத்தாவே நோக்கி பார்க்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, செய்தி வேளையிலே கத்தாவே ஆண்டவரே உம்முடைய
குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. நீர் பேசுகிற தேவனா இருக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனே, ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே, இன்னும் கத்தாவே பல தேசங்களுக்கு கத்தாவே கொண்டு செல்லப்பட்டு கத்தாவே உடைய உண்மையான சத்தியத்தை கத்தாவே எல்லா இடத்திலிருந்து மக்களும் கத்தாவே கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. அதற்கான வழியை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே தோத்தரிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் கத்தாவே என் தேவன் கத்தாவே அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாம் கத்தாவே நீர் பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் நீர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே அவர்களை கொண்டு கத்தாவே அநேக அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. அதன் மூலமாக அநேக பிரஜாதி மக்கள் ரட்சிப்புகள் நடத்தப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறோம் கத்தாவே. அடுவரே நன்மையும் கிருபையும் கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே தொடரத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இந்திய தேசத்துல அன்றைய எல்லா மாவட்டங்கள்லையும் அன்றைய எல்லா அன்றைய பகுதிகளிலும் கத்தாவே என் தேவனே அன்றைய கிளை சபைகள் உண்மையான சத்தியத்துக்குள்ளான கிளை சபைகள் எழுப்பப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. அதற்காக கத்தாவே என் தேவனே நீர் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்துக்கு விரோதமாக அன்றைய எலும்பின செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் நிர்மூலமாக்கி நிர்த்துளியாக்கி பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறேன் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே என் தேவன் பேர்வராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்ன தேவனே என் தேவனே உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே ஆனா எந்த குறைகளும் இல்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு தேவையில் இருந்தது அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனே துதிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறோமப்பா. தோத்தரிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோமப்பா. நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனே, ஆண்டவரே ஒரு விசை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நினைத்தருளுங்க கத்தாவே. அடைய கண்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க தயவு கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் பலப்படுத்துங்க. ஒருவர் கூட கத்தாவே நோய் உள்ளவர்களாய் பலவீனம் உள்ளவர்களாய் அன்றைய சோர் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே பலப்படுத்தி அன்றைய சுகத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தாவே தீர்க்காய்ச்சி நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அனுரே துதிக்கிறோமப்பா. அன்றைய கவலைகள் நீங்கட்டும், கண்ணீர் மறையட்டும் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே மகிழ்ச்சியாய் துதித்து போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே நீர் அப்படி சேப்பற கிருபிக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. அனுரே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். நீரே அற்புதங்களை செய்யுங்க, நீரே அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. அனுரே உம்முடைய நாம மகிமைக்காக செயல்பட நீர் எங்களை வழி நடத்துங்க. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். துதி கனமெல்லாம் மீட்பரச்சனை கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து வாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும்.
பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாயும் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோதரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் காலை வேளையிலே நாமத்தில் இருக்கிற மூப்பர் தேவதாஸ் ஐயா ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை விரைவிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் முழு சிந்தையோடு ஒரே மனதோடு நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு கர்த்தரிடத்தில் கர்த்தரை கூப்பிட போகிறோம், கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி தாவீதை போல அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தாவீது சொன்னார், காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி அப்படி ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கொடுத்து
அவருக்கு முன்பாக அவருடைய சந்நிதியிலே வரும்படியா இப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாவீது சொன்னார், மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த மிகுந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திர, வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திர, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனே, தகப்பனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமுள்ள தேவனே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு துருகமாய் இருக்கிறவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அரணாக இருக்கிறவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே முன்குறித்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கருவை ஆண்டவரே உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. அந்நியன் வந்தான், அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம். தான் ஆரோக்கியம் அடைந்ததை நினைத்து அவன் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் நீங்க கொடுத்தது ராஜா, எல்லாமே நீர் தந்தது, எல்லாம் நீர் தந்தது, எல்லாம் நீங்க தந்தது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க கொடுத்தது, இதுல ஜீவ சுவாசத்தை நீங்க கொடுத்தது. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க கொடுத்தது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், அந்த இரக்கத்திற்கா ஸ்தோத்திரம், அந்த தயவிற்கா ஸ்தோத்திரம், அந்த தயைக்கா ஸ்தோத்திரம், அந்த அன்பிற்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தயையினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி கர்த்தாவே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நடந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுமந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தாயை போல தேற்றினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வேதனைகள், எல்லாவற்றிலும் இருந்து அதற்கு விலக்கி எங்களை காத்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக என்ற வார்த்தையின்படி, ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக என்ற வார்த்தையின்படி, கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தருடைய நாம மகிமைப்பட. நேற்று பார்த்தது போல கர்த்தாவே ஹல்லேலூயா, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் என்று சொல். உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா பிரஸ்தாபமாக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி, ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன். உங்க இரக்கங்கள் மகா பெரியது, மகா பெரியது. ஆமாண்டவரே, உங்க கிருபைக்கா ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்கா ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நடத்தினீரே, இன்றைக்குரிய கிருபையினால் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக, இன்றைக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று தாவீதை போல ஆண்டவரே முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் என்ற வார்த்தையின்படி முதலாவது உட்புறம் சுத்தமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கட்டும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறபடினா எங்கள் இருதயத்தை உத்தம இருதயமாக எங்களை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் என்று பெயரிட்டு அவன் இருதயத்தில் உண்மையுள்ளதாக கண்டீரே, அவர் இருதயத்தில் உண்மையுள்ளதாக கண்டீரே. அப்படி எங்கள் இருதயம் உண்மையுள்ள இருதயமாக இருக்கட்டும் ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயமாக இருக்கட்டும் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம். உலகத்தை வெறுக்கட்டும், உலகத்தின் ஆசை இச்சைகளை வெறுக்கட்டும், மாமிசத்தை வெறுக்கட்டும், மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்பட உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்பட.
காலை வேளையில் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் ஒன்றுமே இல்லையே, மண் என்று நினைவு கூறுகிற தேவன், உருவம் என்னதென்று அறிந்திருக்கிற தேவன். ஆமாண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் இன்றைக்கு நடத்துவீராக. இன்றைக்குரிய கிருபையினால் கத்த நடத்துங்க. அது விசேஷித்த கிருபை, அது விசேஷித்த கிருபை. ஆமாண்டவரே அப்பா, அது அருமையான கிருபை, அது அருமையான கிருபை. அந்த கிருபையை நம்பி இருக்கிறேன் என்று தாவீதை போல இன்றைக்குரிய கிருபையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நம்பி உம்மிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய நீதிகளை அல்ல, அது அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய இரக்கத்தை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை செலுத்துகிறோம் என்று அல்லேலூயா தானியேல் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே கவனியும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே கேளும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னது போல் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படட்டும். அல்லேலூயா. தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல். இந்த அனுபவங்களை எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்து நடத்தும்படியா கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து நீங்க பேசும்படியா, தேவதாசர்கள் மூலமாய் நீங்க பேசும்படியா. ஆமாண்டவரே, கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உருவம் என்னதென்று அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ரூபத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவின் நல்ல சுகத்தை பலத்தை தேவன் கொடுத்து ஆண்டவரை இன்னும் கரத்தில் எடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். அதுபோல கர்த்தாவே அவங்க செல்லுகிற இடமெல்லாம் அந்த ஊழியத்தை எல்லாம் மறுபடியும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை இன்னும் பலத்தோடு சுகத்தோடு கர்த்தர் நடத்தும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயாவை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிற கனமான ஊழியத்திற்காக நீர் அழைத்து ஆண்டவரே இந்த ஆத்மநேசர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஸ்தாபிக்கப்படும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போக என் தேவன் உதவி செய்தபடினால் ஐயாவுக்கு இன்னும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவீரார். அதுபோல கர்த்தாவே பாஸ்டர் ஜிம்ஸுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஜிம்ஸ் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். அவங்க எந்த இடத்துல ஊழியத்திற்கு போனால் கர்த்தருடைய நாம மகிமையடைய தேவனுடைய ஆண்டவரே அப்பா வழி நடத்துதல் இருக்கட்டும். கர்த்தாவே அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்தும்படியாக அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும். பாஸ்டர் ஜேசனுக்காக ஸ்தோத்திரம், துணைவியாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமையடைய அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்தும்படியா அவங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தஞ்சையில் நடக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பாஸ்டர் குமாருக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூப்பர் ஐயா கனகராஜ் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கரத்தில் எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீரா. அங்க நடக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். காலை ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம், மதிய ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம், இரவு ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். அங்க நடக்கிற உபவாச கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலே நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமையடைய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியா அங்கு வருகிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அங்கு பொறுப்பாய் நடத்துகிற ஆண்டவரே அப்பா உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவதாசர்கள் மூலமாய் கர்த்தர் நீர் வழி நடத்தணும் ஆண்டவரே. அவங்களை வழி நடத்துங்க ராஜா. சுயமெல்லாம் அளிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாம மகிமையடைய. அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த திருச்சி பட்டணத்திற்காக கொடுக்கப்பட்ட எங்கள் தேவதாசர் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமையடைய. ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே கனமான ஊழியத்திற்காக ஆரோனை போல அழைத்து வந்தவர் நீர். ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தவர் நீர் அப்பா. அதுபோல கர்த்தாவே எங்கள் தேவதாசரை அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும்படியா இங்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா எங்கள் தேவதாசரை கொண்டு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவதாசருக்காக ஸ்தோத்திரம். அந்தோனி ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை ராஜா, கிருபை கிருபை கிருபை. இந்த பட்டணத்திற்கு நீங்க கொடுத்த கிருபை, இந்த ஆலயத்திற்கு இந்த சபைக்கு நீங்க கொடுத்த கிருபை. எங்கள் தேவதாசர் ஐயாவை ஆண்டவரே செல்லுகிற இடமெல்லாம் அக்கினி பட்டி எரியட்டும். ஆண்டவரே கரத்தில் எடுத்து அக்கினி ஜுவாலையாக நீங்க பயன்படுத்துவீரா. வாகனத்தோடு கரம் இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். இன்னும் ஊழியங்கள் பெருக என் தேவன் உதவி செய்யுங்க. இன்னும் ஆயிரம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில இணைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். தேவனுடைய கரம் செயல்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. கிருபையாக கொடுக்கப்பட்ட எங்கள் ஆண்டவரே பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஆமா ஆண்டவரே. பாஸ்டர் அம்மாவை நல்ல ஆண்டவரே இன்னும் பலப்படுத்தும்படியா அவங்க கண்ணீரின் ஜெபம் இன்னும் இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படும்
கொடுக்கும்படியாக, இன்னும் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. அம்மாவுக்கு கர்த்தாவே ஜெபிக்கிற நேரமெல்லாம் கர்த்தாவே நீங்க கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லமை உள்ளவர். ஆமாண்டவரே, கர்த்தர் கிருபைதான். கிருபையாக கொடுக்கப்பட்ட பாஸ்டர் சாமுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தவர் நீர், கருவை கண்டவர் நீர், அழைத்தவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சாம் அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் அக்கினி பாற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. எந்த இடத்திற்கு சென்றால், எந்த இடத்துல கர்த்தாவே ஹல்லேலூயா ஊழியத்திற்கு சென்றால் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். தேவனுடைய கரம் ஆண்டவரே கூடவே இருக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. பாதுகாவலை கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. ஊழியத்திற்காக எங்கள் ஆண்டவரே ஐயா அம்மா பாஸ்டர் சாம் செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவல் அரணாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் சகாயராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமையை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சுகபத்திரமாய் போக, சுகபத்திரமாய் திரும்பி வர இந்த தேவன் உதவி செய்யும்படியா ஊழியங்களுக்கு செல்லுகிற இடமெல்லாம் ஹல்லேலூயா அங்கு அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு அழைத்து செல்லுகிறவர் நீர். அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, வார்த்தை கொடுக்கும் பொழுது அக்கினியாக இறங்குவீரா, வொர்ஷிப் நடத்தும் பொழுது அக்கினியாக இறங்குவீரா, பாடல் பாடும் பொழுது அக்கினியாக இறங்குவீராக. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி கர்த்தாவே வேலையடைத்து நீர் ஐயாவை அம்மாவை பாஸ்டர் சாமை நீங்க ஆண்டவரே வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாகனத்தோடு கரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு இன்னொரு பெரிய வாகனம் ஆண்டவரே கிடைக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்மையானவைகளை தருகிற தேவன், நன்மையானவைகளை தருகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்திலே நன்மையான காரியங்கள் நடைபெறட்டும். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க நடக்கிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அதுபோல கர்த்தாவே பாஸ்டர் நெல்சன் ஜெஸ்பருக்காக ஸ்தோத்திரம், சிஸ்டர் பெர்சிக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த டெஸ்வா மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியா, அந்த டெஸ்வா டிவி சேனலை ஆசீர்வதிக்கும்படியா, அது ஆண்டவரே சென்னை மாத்திரம் தமிழ்நாடு முழுவதும், அது இந்தியா முழுவதும், அது உலகம் முழுவதும் போகும்படியா கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா. 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 ஆமாண்டவரே, அந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு நேராக நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. 2வது சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிறதா அந்த டெஸ்வா ஆண்டவரே மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகர் கலந்து கொண்டு ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படுகிற நேரம், ஆண்டவரே விடுதலை அடைகிற அந்த நாள் கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா பாஸ்டர் நெல்சன் ஜெஸ்பரை, சிஸ்டர் பெர்சி ஆண்டவரே கரத்திலிருந்து அக்கினி ஜுவாலையாக நீங்க பயன்படுத்தும்படியாக அதற்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அங்க நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த வருகிற சனிக்கிழமை நடைபெறுகிற அந்த ஆண்டவரே அந்த டெஸ்வா மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாம மகிமையை வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் வந்து ஆண்டவரே அப்பா விடுதலையாகி போக வேண்டும். அவர்கள் சாட்சியாக எழும்ப வேண்டும். அவர்கள் மூலமாக இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. அந்த ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா, அந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியா அந்த ஊழியத்திற்காக ஒரு இடம் வேண்டும். கர்த்தாவே பூமியும் அது நிறைவு கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படியே ஒரு இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. கர்த்தர் நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தருடைய நாம மகிமையை அவர்களை வேலையடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீரா. அதுபோல பாஸ்டர் டேனியலுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜெபாவுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க ஊழியத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துங்க ராஜா. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதுபோல கர்த்தாவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். கால ஆண்டவரே 6 மணி ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், 10 மணி ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பொறுப்பாய் நீங்களே நடத்தி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் இங்க அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அநேகர் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். இயேசுவை காண விரும்புகிறோம். உம்மை பார்க்க வரட்டும், உம்மை பார்க்க வரட்டும், உம்மை காண வாஞ்சியோடு வருவார்களாக. நேற்று பார்த்தது போல இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். அந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு வருவார்களாக. சரியான நேரத்தில் வந்து முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைதான். தடைகள் எல்லாம் நீக்கும்படியா கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும்.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆராதனைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நடத்துகிறவர்கள், பாடுகிறவர்கள், வாசிக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா சிஸ்டத்தில் ஆடியோ வீடியோ எல்லாவற்றை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வருகிற ஆண்டவரே அப்பா எல்லா மூப்பர்கள், ஆண்டவரே எல்லா விசுவாச குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி, ஊழியக்காரருடைய ஆலோசனையின்படி அவர்கள் நடந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் அப்படி கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. கிருபையாக கொடுக்கப்பட்ட கிளை சபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாத்ரு சபைக்காக ஸ்தோத்திரம், மணப்பாறை சபைக்காக ஸ்தோத்திரம், லால்குடி சபைக்காக ஸ்தோத்திரம், மேட்டுப்பட்டி சபைக்காக ஸ்தோத்திரம், சோழகாம்பட்டி சபைக்காக ஸ்தோத்திரம், பெரம்பலூர் சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அங்கே நடத்துகிற மூப்பர்கள், ஆண்டவரே எல்லா விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நடத்தும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்ட அந்தந்த சபையிலே சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை தான். அதுபோல கர்த்தாவே மாத்தூரிலே ஆண்டவரே புதியதாக ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது சமீபமா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படியே ஆண்டவரே ஒரு மாதிரியை காண்பித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நாமத்துக்கென்று அந்த ஆலயம் கட்டப்பட என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற ஹல்லேலூயா அநேகர் ஹல்லேலூயா ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைப்பட சீக்கிரத்திலே இன்னொரு கையெழுத்தும் கிடைத்து, ஆண்டவரே அந்த பட்டா கிடைத்து ஆண்டவரே ஆரம்பிக்கப்பட கர்த்தர் கிருபை தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதுபோல எல்லா கிளை ஊழியங்கள் இன்னும் பெருகட்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதுபோல கர்த்தாவே நடைபெறுகிற எல்லா ஜபக்குழுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஜபக்குழுலாம் கர்த்தாவே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஜபக்குழு நடத்துகிறவர்களை கர்த்தர், அந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுகபத்திரமாய் ஆண்டவரே வாகனங்கள் அக்னியாக பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நடத்துகிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் ஒரு மனதோடு செயல்பட என் தேவன் உதவி செய்கிறார். அதுபோல சங்கிலித்தோட ஜபத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமை பொறுப்போடு அதை நினைத்து செயல்படட்டும். ஏனோ தானோ என்று அல்ல, அசட்டையாய் அல்ல. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமனை யாவரிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே அந்த ஜபத்தை கேட்டு சங்கிலித்தோட ஜபத்தில் கர்த்தாவே தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தாவே தேவனுடைய வல்லமை இந்த பட்டணம் முழுவதும் இறங்கும்படியாக எல்லா அந்தகார கிரியைகள், அந்தகார இருள் இந்த பட்டணத்தை விட்டு நீங்கும்படியாக அதற்கு சங்கிலி தொடர் ஜபம். ஹல்லேலூயா. எல்லாரும் எந்த மணி நேரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அதை நினைத்து ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து நடத்தும்படியா கர்த்தருடைய நாம மகிமைப்பட மாதம் ஒரு முறை நடைபெறுகிற இந்த அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்திலே கர்த்தாவே உங்க கரம் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, யார் யாரை உபசரிக்கிறார்களோ கர்த்தாவே பாஸ்டர் சாமர்களை பலப்படுத்துங்க, சகோதரன் பென்னி அவர்களை பலப்படுத்துங்க, கூட செல்லுகிற ஆண்டவரே வாலிபர்கள் ஹல்லேலூயா சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். பொறுப்போடு செயல்படும் பொழுது கர்த்தாவே அந்நியரை உபசரிக்கும் பொழுது அதனால் தூதர்களையும் நீங்கள் உபசரித்தது உண்டு என்ற வார்த்தையின்படியே ஆமாண்டவரே ஹல்லேலூயா அந்நியர்கள் எல்லாம் ஆண்டவர் உம்மிடத்திலே சேர்க்கப்பட ஜெபிக்கிறோம். ஆமா இயேசுதான் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கர்த்தர் கொடுக்க முடியா. அந்நியர் உபசரிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அந்நியர் அல்ல, அந்நியர்களாக அல்ல ராஜா, உம்மிடத்திலே சேர்க்கப்பட்டவர்களா, இந்த சபையிலே சேர்க்கப்பட்டவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றும்படியா கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். செல்லுகிறவர்களை கர்த்தர் கரத்தெடுத்து அக்னி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. இந்த அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்திற்காய் உதவி செய்கிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. ஒரு கலசம் தண்ணீருக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா. சிறியர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு செய்கிற அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட இன்னும் கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பீரா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே கல்லறைக்கென்று ஆண்டவர் ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியா. நெடுநாளாக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அதற்கு ஒரு இடத்தை ஆண்டவரே சரீரம் விதைக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு இடம் வேண்டும். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாது. கர்த்தருடைய நாம மகிமைப்பட இன்னும் ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படட்டும். தேவ சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வார்த்தையின்படியே கர்த்தாவை கேட்கிறோம்.
ஹல்லேலூயா. அவமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். இன்றைக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பம் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். வெட்கமடையாதபடி செய்யும் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, வெட்கப்படுகிற சூழ்நிலை மாறட்டும். இவ்வளோ வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அன்னிதினமும் கர்த்தாவே வேதனைகள். அப்பா இயேசுவே, வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. எல்லா விசுவாச குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியா அவர்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு பிரியம். ஆமாண்டவரே, ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீரா. இன்றைக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசத்திலும் உங்கள் கரம் இருக்கட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, வயதானவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கர்த்தாவே எல்லா பலவீனமும் மாறும்படியா, பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படியா, உன் பலவீனத்தில் என்பனன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீரா. கர்த்தருடைய நாம மகிமையடைய. தொழில், பிஸ்னஸ், வியாபாரம், விவசாயம், கடை, உத்தியோகம் எல்லாவற்றிலும் உங்கள் கரம் இருக்கட்டும். 100 மடங்கு பலன் கிடைக்கட்டும், 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தம் எல்லா விசுவாச குடும்பத்திலும் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படித்து வேலை இல்லாமல் ஆண்டவரை காத்திருக்கிறார்கள். கர்த்தாவே நல்லதொரு வேலையை கொடுத்து அந்த குடும்பம் அதிநிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. அதுபோல திருமணத்திற்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ கர்த்தாவை ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பீரா. ஹல்லேலூயா. தனிமையாக இருப்பது நல்லது அல்ல ராஜா. கர்த்தாவை ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ஏற்ற துணை எங்கே இருக்கிறது என்று கர்த்தர் இணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள் உம்மால் கிடைக்கப்படுகிற ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒரு காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதா அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பீரா. திருமணமாகி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அண்ணால் ஆலயத்திலே போய் மனம் கசந்து அழுகப்படுது. கர்த்தாவே, குழந்தை கொடுத்தீரே. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்தீர். பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். அப்படி கர்த்தாவே, எல்லாரும் பொருத்தனையோடு ஜெபித்து ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நடத்தும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்சையால் தகப்பனிடத்திலே கேட்டார்கள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி. அப்படி எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமாண்டவரே, காத்திருக்கிறார்கள், எல்லாரும் காத்திருக்கிறார்கள். எல்லா சகோதர சகோதரிகள் காத்திருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களும் காத்திருக்கிறார்கள். அப்பா, கர்த்தர் கட்டளையிடும்படியா கர்த்தருடைய நாம மகிமையடைய. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க. எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பீரா. வருகிற ஆண்டவரே அப்பா, தேர்தலிலே கர்த்தருடைய கரம் செயல்படட்டும். எல்லா கர்த்தாவே தீமையான காரியங்களை விலகட்டும். எல்லாமே நன்மையாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படி கிரைச்சிருக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையாய் கர்த்தர் புதிய நாளை காணச் செய்திருக்கிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். வல்லமையுள்ள தெய்வத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்னா, கர்த்தரை துதிக்கணுமா, அவர் நல்லவர்னு துதிக்கணுமா, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கணுமா. அப்படி துதித்த பொழுதுதான் யூதாவுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். கர்த்தருக்கு அழிந்து போனார்கள். அப்படி துதிக்க கற்றுக்கொள்ளும். அப்படி துதிக்க சொல்லி 136ஆம் சங்கீதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லி சொல்லி துதிக்கணும். கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி துதிங்க. கர்த்தர் செஞ்ச நன்மைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லி படுக்கைக்கு போக முன்னே துதித்து படுக்கைக்கு போங்க. அப்போ கண்ட தேவையில்லாத சொப்பனெல்லாம் வராது. கர்த்தருக்கு ஆமாம், செத்து போனவங்க சொப்பனத்தில் வர்றாங்களாம், பேய் சொப்பனத்தில் வருதான், பாம்பு வருது, அதெல்லாம் வராது. கர்த்தரை துதிச்சா இவங்க படுக்கையை சுற்றிடும் தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கும். அப்படி சொல்லி துதித்து செயல்படுவோம். காலவெளியிலே வேத புஸ்தகத்தை திறந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். சொல் என்றார். கர்த்தர் சொல்றார் தீர்க்கதரிசிகிட்ட. சொன்னவர் தான் இப்பவும் சொல்றார். என்ன சொல்ல சொன்னாரு? என்ன சொல்ல சொன்னாருன்னா, அருமையானவர்களே, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போற. என்னவா? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர். இது எவ்வளவு பெரிய நல்ல செய்தியா! ஒரு துயரமான செய்தி, ஒரு துக்கமான செய்தி. இதை கேட்ட உடனே எசேக்கியா அழுகிறார் பாருங்க. எசேக்கியா விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. நீண்ட நேரம்லாம் விண்ணப்பம்லாம் பண்ணலை. நம்மால் ஒரு ஜபத்தை ஒரு காரியத்துக்கு ஜபிக்க சொன்னா இல்லுன்னு இழுப்பார். செய்திக்கு ஜபம் பண்ணு, இல்லை தமிழ்நாட்டுக்கு ஜபம் பண்ணுன்னா தமிழ்நாட்டுக்கு ஜபிக்கிற விட்டுட்டு ஈரானுக்காக ஒரு பெரிய பிரச்சனைன்னு இருப்பார். எதுக்கு சொல்கிறோமோ அதுக்கு ஜபிக்கணும் கர்த்தருக்கு. ஆமாம், அப்போ தான் அந்த ஜபம் கேட்கப்படும். பிழைக்க மாட்டீர். நீர் என்ன மாட்டீர்? ஒரு தேசத்தின் ராஜா, கர்த்தரால் பலப்படுத்தப்பட்ட ராஜா, கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஒரு ராஜா, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் வாழ்ந்து கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜா, ஒரு வியாதி வந்துருச்சு. இந்த வியாதி நிமித்தம் படுத்த படுக்கையாக்கப்பட்டு விட்டார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னாரு தீர்க்கதரிசியை பார்த்து, என் ஜனத்தின் அதிபதியாகிய இவன்கிட்ட போய் சொல்லு, நீ பிழைக்க மாட்டீர். அது ஒரு சொல்லணுமா? செத்துட்டு போறான், அதை போய் சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு பார், இதை நான் சொன்னதா சொல்லுன்னு. அவர் என்ன பண்ணாரு? இதை கேட்ட உடனே, எப்படி நான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறது, ஏன் நாட்டு காரியத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது? ஒருவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி ஆண்டு கொண்டு செத்து போயிட்டான். ஒருவன் பொருளாசைக்கு இடம் கொடுத்து காட்டி கொடுத்ததுனால துக்கப்பட்டு ஆண்டு கொண்டு செத்து போயிட்டான். அவன் யூதாஸ். அவன் யாரு? தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல். பிசாசு சில ஆண்டு கொண்டு சாகடிக்குது.
அன்றைக்கி ஒன்று சொல்லுது, இவன் புருஷனை நான் தற்கொலை பண்ண வச்சேன். எல்லாம் ஒன்றை நேசிச்சுக்குது. திடீர்னு பார்த்தா ட்ரெயினில் விழுந்து 2 பேருமே சாகுறான். இவளும் சாகுறான், அவளும் சாகுறான். இந்த நேசம் என்னத்துக்கு? நேசிக்க வச்சு சாகடிக்குது பாரு பிசாசு. இந்த நேசம்லாம் சரியில்லை. இந்த நேசமும் இந்த பாசமும் வாலிப வயதில் கத்தருக்கு வாங்கிட்டு போய் வா, 2 பேரும் என்ன பண்ணிடுவோம்? குடிச்சிட்டு சாவும், இல்லை விழுந்து சாவும். இப்படியெல்லாம் இன்னைக்கு பிசாசு அநேகரை சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இது பிசாசினால் ஏற்பட்ட காரியம் அல்ல, வியாதி நிமித்தம். இவர் இந்த ராஜா என்ன சொல்றாரு? தனக்கு பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத காலம், நமக்கு ஒரு வாரிசு இல்லை, இந்த நாட்டை ஆளக்கூடிய அடுத்த ஒரு வாரிசு வேணும், ஒரு பிள்ளை வேணும். கர்த்தருக்கு பிள்ளை இல்லாமல் சாகிறதா, ஒழுங்குபடுத்தாமல் சாகிறதா? இந்த நேரத்தில் அவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாருங்க. சரி, இப்படி ஆண்டவர் சொன்னார், ஒரு ஜெபம் பண்ணுவோம். வந்தவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது? கர்த்தருக்கு எப்படி பாருங்க, போயிட்டார். இவர் தான் ஜெபிக்கிறார். அவர் முற்றத்துக்கு போறார். அப்பதான் இவர் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. இந்த ஜெபத்தோடு கண்ணீரையும் கலக்கிற மனுஷன் அழுகிறான். பலர் பல காரியத்துக்கு அழுவாங்க. சில பிள்ளைகளை நினைச்சு அழுவாங்க, சில இவர் வியாதியை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு, நாட்டை நினைச்சு அழுகிறாரு. அநேகர் கண்ணீர் விடுவார்கள். சிலர் அழுதா வேணும் அழு, உனக்கு தேவைதான் அப்படிமா. வீட்டில் உள்ளவனே மனைவி அழுதா புருஷன் சொல்லுவான், புருஷனுக்கு சூழ்நிலை வந்தால் மனைவி ஒட்டல்ல, உன் கை அடிச்சிச்சில்ல, என்ன உன் காலில் மிதிச்சில்ல, உன் காலுக்கு இந்த வியாதி வேணும்தான் அப்படின்பா மனைவி. இப்படி தான் குடும்பம் போய்கிட்டு இருக்குது, அநேக குடும்பங்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அருமை அழுகிறார். இவர் மனைவி அழுச்சா என்னன்னு தெரியலை, இவருக்காக நாட்டு மக்கள் அழுதாங்களா என்னன்னு செய்யலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவர் கண்ணீர் விட்டார். எசேக்கியா மிகவும் அழுதான். எத்தனை பேர் கண்ணீரோட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்க்கையில் கண்ணீர் விட சில சந்தர்ப்பங்கள் வரும், கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வியாதி நிமித்தம் வரும், பிள்ளைகளின் நிமித்தம் வரும், குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வரும், கடன் நிமித்தம் வரும், வறுமை நிமித்தம் வரும். பல நேரத்தில் கண்ணீர் விடும் சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் கண்ணீர் விடுகிறது யாரிடத்தில் விடணும்? கத்தட்ட விடணும். கத்தருக்கு கத்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடணும். உங்கள் கண்ணீரை கத்தர் பார்த்தார்னா இறங்கிடுவார். உங்கள் கண்ணீரை கடந்து போகவே மாட்டார். கத்தருக்கு கண்ணீர் அழுகை. அண்ணால் அப்படி தான் போனாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இது அப்படியே வச்சுக்கங்க, 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அவள் போய் மன்னம் கசந்து மிகவும் அழுது, மிகவும் எப்படியா, மிகவும் எவ்வளவு அழ முடியுமோ நினைச்சு அழுகுறாங்க. ஆலயத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டது நினைக்கிறாங்க, மலடின்னு சொன்னதை நினைக்கிறாங்க, இன்னும் உனக்கு பிள்ளையே இருக்காதுன்னு சொன்னதை நினைக்கிறாங்க, சொந்தக்காரெல்லாம் பேசுனதை நினைக்கிறது இந்த அம்மா. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மன கசப்பெல்லாம் கொட்டுறாங்க. மன்னம் கசந்து மிகவும் அழுதாள். மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நல்ல கவனிங்க, அழுது விண்ணப்பம். இந்த அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்களாம். வேதம் சொல்லுகிறது. எப்படி வருவாங்களாம்? எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், அவர்களை கைவிடாது இருப்பேன். கர்த்தருக்கு அருமையானவர்களை அழுகையோடு விண்ணப்பத்தோடு வாங்க. அப்படித்தான் எசேக்கியா தேவ சமூகத்தில் படுத்த படுக்கையிலே செய்தான், அழுதான், விண்ணப்பம் பண்ணினான். இந்த அம்மா அழுகையோடு விண்ணப்பத்தோடு வர்றாங்க. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழுகை, கண்ணீர். எரேமியாவில் அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? அருமையானவர்களே, அழுகையோடும்
விண்ணப்பத்தோடும் வருவார்கள். கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுவேன்? வழி நடத்துவேன். அழுகையோடு வாசிங்க 31ஆம் அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதியண்டைகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்தால் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது சிலர் சொல்லுவாங்க, என்னையா அழுதுகிட்டு என்ன அழுது ஜபிக்கணுமா? பைபிள் அப்படி இருக்குதே, வேற வழியில் பைபிளை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அழுகிறவர்களோடு அப்படின்னு பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அழுகிறவர்களோடு அடுங்கள், சந்தோஷப்படுவர்களோடு சந்தோஷப்படணும். அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஆலயத்துக்குள்ளே அண்ணால் போனார். எப்படி என்ன பண்ணாங்களாம்? 13வது வசனம் வாசிங்க. அதான் அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. இருதயத்தில் பேசுகிற பழக்கம் யாருக்கு உண்டு? வாயினால கட்ட கட்டன்னு பேசுறோம், வாயில பேசுறோம். சிலர் வாய் தேவையில்லாத பேசும், தேவையானது பேசாது. ஆகவே இருதயத்தில் பேசுகிற, வேதத்தில் யாராவது பாருங்க, இருதயத்தில் அன்னாள் பேசினாலும் கர்த்தரோடு இருதயத்தில் பேசுறதை கர்த்தர் கவனிக்கிறார். உதடுகள் மாத்திரம் என்ன செய்தது? அசைந்தது. உதடுகள் அசைது இருதயம் பேசுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தில் பேச கற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தின் மூலமாக கர்த்தரோடு உறவாட கற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தின் மூலமாக உங்க காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தருக்கு இருதயத்தில் என்ன அருமை எழுதப்பட்டிருக்கு? இருதயத்தில் பேசினால் அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது. நீங்க 15வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை ஊற்றினாலாம். இருதயத்தை ஊற்றினால் உடைத்து நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயமாக்கிட்டாங்க. அந்த இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்று சங்கீதம் 51:17 சொல்லுகிறது. நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணீர். ஆமா, ஆண்டவர் அப்படி ஒரு சூழ்நிலையை இவங்க எப்படி அழுகாங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் அண்ணால் அழவே இல்லையே. அண்ணால் அடுத்த ஜபத்திலெல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்னு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. அண்ணால் ஜபம் பண்ணி 1 அதிகாரத்தில் அழுகிறாங்க. 2வது அதிகாரத்தில் அண்ணால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் இருதயத்தை நொறுக்கி உடைத்து ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா, பேசுனீங்கன்னா, அடுத்து உங்க இருதயம் எப்படி இருக்கும்? கலிகூரும். இந்த ஜெபிக்கிற உள்ளம் அப்படிதான், இருதயம் அப்படிதான். ஜெபிக்கிற ஒரு நேரம் உடையும், அடுத்த நேரம் அந்த இருதயத்தை சரிபடுத்தி கலிகூற வச்சிருவார். ஏன்னா பதில் வந்துருச்சுல்ல. இப்போ இருதயத்தின் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது. இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டுட்டார், சாமுவேலை கொடுத்துட்டார். அந்த சாமுவேலை பொருத்தனை பண்ணினபடி ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே கண்ணீர், ஆண்டவர் கண்ணீரை துடைப்பாராம், கண்ணீரை கடந்து போக மாட்டாராம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். பாத்தீங்களா? பூமியிலே நிந்தை இருக்கக்கூடாது. உங்களை யாரும் அடுத்து நிந்திக்க கூடாது. பூமியிலே அந்த நிந்தை இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். உங்க கண்ணீர் உங்களை நிந்திக்கும் பொழுது, உங்களை குறைச்சு பேசும் பொழுது, உங்களை குற்றப்படுத்தும் பொழுது, உங்களை சிறுமைப்படுத்தும் பொழுது, உங்களை இருதயத்தை கசப்பாக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு
எசேக்கியாவை பார்த்து இவன் அழுகிறான், விண்ணப்பம் பண்றான். ஒரு தேசத்தின் ராஜா, பிழைக்க மாட்டீரா, செத்து போவீரா, அப்படி ஒரு வார்த்தையா? அழுத. ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு மன உத்தமமா இருந்தேன், நடந்தேன், நினைக்க மாட்டீங்களான்னு அழுதான், மிகவும் அழுதான். கர்த்தர் அடுத்து சொன்னார், திரும்பி போனார். ஆண்டவர் அழுத பொழுது அவரால் தாங்க முடியலை, கண்ணீரை பார்க்குறாரு, தாங்க முடியலை. உடனே சொல்லி அனுப்புகிறாரு, போய் உன் விண்ணப்பம், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லு, உன்னை குணமாக்குவேன்னு சொல்லு, 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாயின்னு சொல்லு, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன்னு சொல்லு. கர்த்தருக்கு. அதுக்கு பிறகுதான் மனாசே பிறந்தான். 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு சந்ததியை பார்க்குறான். 15 வருஷத்தில் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். இந்த 15 வருடத்தில் அவன் செய்ய வேண்டிய அநேக காரியத்தை செய்தான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம் பாருங்க. கர்த்தருக்கு. கண்ணீரை காணுகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் இந்த கால வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கப்படும் சீக்கிரமாக. அன்னாலை போல, எசேக்கியாவை போல நீ கண்ணீர் விடு, பதில் உண்டு. நீ பிழைப்பாய், நீ சுகமாவாய், உன் வியாதி உன்னை விட்டு விலகி போகும். கண்ணீரை கடந்து போகிற தேவன் அல்ல. இந்த கால வேளையிலே அருமையானவர்களே, கண்ணீரை காண்கிறவர் கர்த்தருக்கு. நீ வேதம் சொல்லுகிறது ஏசாயா 30:19, இனி நீ அழுது கொண்டிராய், கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்டு உனக்கு உருக்கமாய் இறங்குவார். கர்த்தருக்கு. நீ அழுகு கொண்டிராய், உன் கண்ணீரை மாற்றுவார். எசேக்கியாவின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார், அன்னாளின் கண்ணீருக்கும் பதில் கொடுத்தார். அப்போ உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்துக்கு வாங்க, கண்ணீர் சிந்துங்க, கெம்பீரத்தோடு அறுப்பீங்க. கண்ணீரை விதையாய் விதையுங்கள். கால வேளையிலே தேவ சமூகத்தில் சும்மா நினைச்சு தேவையில்லாம அழாத, தேவையை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடு. கட்டாயம் பதில் உண்டு. கர்த்தருக்கு. யோபு கூட சொல்றார், யோபு 16ஆம் அதிகாரம் 20வது 21வது இந்த 2 வசனங்களை வாசியுங்கள். என் சிநேகிதர் எனக்கு பரியாசம் பண்ணுகிறார்கள், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாய். நல்லா இருக்குமே. ஒரு வழக்காடுகிற, எனக்கு ஒரு அட்வொகேட் வேணுமே, பரிந்து பேசுகிறவர் வேணுமே. எதுக்கு கண்ணீர் விடுறாரா? என் சிநேகிதர் ஆறுதலா சொல்லாம பரியாசம் பண்றான். அநேக நேரத்தில் நம்ம பார்த்து பரியாசம் பண்ற உண்டு, நம்ம பார்த்து இடும்பு பேசுகிற உண்டு. அருமையானவர்களை, இடும்பனுக்கு தான் பரியாசக்காரன் என்று பெயரான், அப்படி வேதம் சொல்லுது. அருமையானவர்களை, பரியாசம் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு பரியாசம் பண்ணும், 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பரியாசம் பண்ணி சிரிக்கும். இப்போ தான் யோபு சொல்றார், என்னை தேற்ற ஆள் இல்லை, எனக்கு உதவிச்சு ஆள் இல்லை. அருமையானவர்களே, அதில் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிங்க. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்து, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும். எப்படி பாருங்க, இதை நீங்க பார்த்தீங்கன்னா யோபு ஒரு ஜெப வீரன் என்பதை பார்க்கலாம். என் ஜெபம் எப்படி இருக்கு? அநேகருடைய ஜெபம் இன்னைக்கு சுத்தமாகவே இல்லை, பாவம் கலந்துருக்குது. குறைபேசி குற்றப்படுத்தி தேவையில்லாத பாவத்துக்கு இடம் கொடுத்து அதோட ஜெபம். இந்த ஜெபம் சுத்தமான ஜெபம், பியூர், ஒரு பரிசுத்தமான ஜெபம். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் சுத்தமா இருக்குதா? அவன் சொல்றான், என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும் இப்படி ஆயிற்றே. கர்த்தருக்கு. பொல்லாப்பை விட்டு விலகினவன், அருமையான உத்தம வாழ்க்கை செய்தவன், தெய்வ பயமுள்ளவன்,
சுத்தமான ஜபமுள்ளவன் கைகளில் கொடுமையே இல்லை. இன்னொருத்தில் சொல்ல என் கைகள் சுத்தமாக இருக்குதுன்றார். அப்படிப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்கள் வந்து ஆறுதல் சொல்ல வேணாமா, ஆற்ற வேணாமா? குற்றப்படுத்துகிறான், குறைப்படுத்துகிறான், என்னென்னமோ பேசுகிறான். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட நேரத்தில் கண்ணீர் விடுகிறான். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் விடுங்க. தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுங்க, ஜெபத்தில் கண்ணீர் விடுங்க. கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணும்போது கண்ணீர் விடுங்கள். உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகையோடு விண்ணப்பம் பண்ணுங்க. கட்டாயம் உங்க ஜெபம், உங்க கண்ணீர் புறக்கணிக்கப்படுவதில்லை. என் கண்ணீர் எல்லாம் உடைய துருத்தியிலே இருக்கிறது. தாவீது சொல்றான், என் கண்ணீர் எல்லாம் துருத்தியில் இருக்கான். இன்னொரு இடத்துல கணக்கில் இருக்கின்றார். கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறீர். எவ்வளவு அருமையா சொல்றார். இன்னைக்கு உங்க கண்ணீர் அப்படி உண்டா? கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கிறாரா? இன்னும் யோபு சொல்றாரு பாருங்க, ஜபம் சுத்தமா இருக்குது, கை கொடுமை இல்லை, என் சிநேகிதரெல்லாம் சொல்லி நினைக்காம பரியாசம் பண்றான், அழுகிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நண்பனே இப்படி ஆயிட்டான், என் சிநேகிதனே இப்படி ஆயிட்டான், என் சொந்தக்காரன்லாம் இப்படி ஆயிட்டான், என் வீட்டில் வேலைக்காரன்னு ஓடி போயிட்டான், கூப்பிட்டா கூட பதில் சொல்ல மாட்டேன்றான். யார் எனக்கு உதவி கை கொடுக்க ஆள் இல்லை, தூக்கிவிட ஆள் இல்லை, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. அப்படி உங்கள் நிலை உண்டா? இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? இந்த காலவேளையிலே அருமையானவர்களை யோபு சொல்லுகிறார், எனக்காக பிணைபடுவீராக, என் காரியத்தை மேற்கொள்வீராக. எனக்கு கை கொடுக்க ஆளே இல்லையே. கர்த்தருக்கு எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் யார்? அது மாத்திரமா சொல்றாரு. இன்னும் நீங்க யோபு சொல்றார், வாசிங்க 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ரொம்ப வேதனையோடு சொல்றார், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். எப்படி சொல்றார் பாருங்க. என் கர்ப்பத்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நேரம் பரிதபிக்கிறேன். என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். என் சிநேகிதரெல்லாம் தெரிஞ்சுமே பரியாசம் பண்றானே, எனக்கு கை கொடுக்க யாரும் இல்லையே, என் ஜபமும் கேட்கப்படலையே, என் ஜபம் சுத்தமா இருக்குதே. கர்த்தருக்கு எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் யார்? சொன்னவர் சொல்றார் இந்த இடத்துல, என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்கிறேன்? பரிதபிக்கிறேன். உங்க பிள்ளைகள், உங்க குடும்ப வாழ்க்கையிலே சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில நஷ்டம் வந்திருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம், வேதனையோடு வாழலாம், பல நெருக்கம் இப்பொழுது இருக்கலாம். ஆனால் யோபுவை பாருங்கள், எல்லாம் இழந்து பரிதபிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கன்றாருங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? நான் எதுல தவறி இருக்கிறேன்? அநேக காரியத்திலே நாம தவறி இருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தவறி இருக்கிறோம், செபிக்காமல் தவறி இருக்கிறோம், கர்த்தர் ஆராதிக்கிற விஷயத்திலே தவறு இழைத்திருக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே தவறி இருக்கிறோம், ஊழியத்தில் உண்மை இல்லாம தவறி இருக்கிறோம். கர்த்தருக்கு தவறுதல், அநேக தவறுகள் நம்மகிட்ட இருக்குது. நான் எதிலே தவறினேன் ஆராய்ந்து பார்க்கிறாரு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க என்றார். நான் எதிலே தவறினேன்? பார்த்தீங்களா, எதில் தவறினேன் சொல்லுங்க என்றார். கர்த்தர்ட்ட என்ன சொல்றார் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும்னு கர்த்தர்ட்ட சொல்றார். நண்பர்கிட்ட சொல்றாரு, எதுல தவறு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க என்றார். என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க கர்த்தர்ட்ட சொல்றாரு, என் மீறுதலையும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். ஒரு நல்ல மனுஷங்க. நம்மளாம் செஞ்ச சிலர்கிட்ட சொன்னோன்னா, பெரிய யோக்கியமா நீ இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்வான் நம்மால். கர்த்தருக்கு இப்படி சொல்லிடுவான். அப்புறம் எப்படி பேசுறது? எவ்வளவு தாழ்த்துறாரு ஒரு பக்தன், ஒரு உத்தமன். சாத்தான்ட்ட சாட்சி கொடுத்தாரு, அவனை போல பூமியில ஒருவனுமே இல்லை. அப்படி ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? வேலை செய்கிற இடத்துல சாட்சி சொல்லுவாங்களா? வீட்டில் உங்கள் பெற்றோர் சாட்சி சொல்லுவாங்களா? சபையில் உன்னை குறித்து சில சாட்சி சொல்ல முடியுமா? தெருவில் உன் குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? கர்த்தர் இருக்கட்டும், இந்த சாட்சியை கேட்போம். கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்றது தான் வாழ்க்கை. எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு சொல்றார், என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். உணர்த்தும் சரியாயிக்கிறேன். எங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இழப்புகளில் நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு, அருமையான என் கால்கள் ஒரு அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு சாயாமல் நடந்தேன். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவரை நான் எங்கே கண்டு சந்தித்தால் நல்லதென்றார். யோப வாழ்க்கையிலே ஒரு கண்ணீர். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் கொடுத்தான். கண்ணீரை கண்டார், கண்ணீரை கண்டார். அருமையானவர்களே, குணமாக்கினார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அதுக்கு ஒரு பிள்ளையையும் கொடுத்தார். கர்த்தருக்கு அவன் செய்ததெல்லாம் வாய்க்க செய்தார். அருமையானவர்களே, அதுக்கு பிறகு அவன் ஊழியக்காரரோடு நல்ல ஐக்கியப்பட்டு பிரச்சனை வந்தபொழுதெல்லாம் ஜெபித்தார். ஆலயத்தில் போய் ஜெபித்தார். ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு அந்த தேசத்தை, நாட்டையே பாதுகாத்தார். அசீரியருடைய படையை அழித்தார். எப்படி பார்த்தீங்களா அவனுடைய கண்ணீர்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீர் சிந்தி பாருங்கள், கண்ணீரோடு விதைத்து பாருங்கள். கண்ணீரையே விதையாய் தேவ சமூகத்தில் விதையுங்கள். இவர்களெல்லாம் கண்ணீர் சிந்தினவர்கள். தாவீது சொல்றார் 42ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்க? சிலர் கேட்பாங்கல்ல, என்ன நீ கோயிலுக்கு போய், என்ன ஆலயத்துக்கு போய், என்ன ஜெப கூட்டத்துக்கு போய், என்ன உபவாச கூட்டத்துக்கு போய், என்ன மாறுதல், என்ன விடுதலை கிடைச்சிருக்கு, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏயா நீ அபிஷேகம் பெற்றுட்டு ஏன் வனாந்தரத்தில் இருக்கிற? நீ எப்படி இருக்கணும்? நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? ஏன் இந்த பாடு உனக்கு? ஏன் இந்த கஷ்டம்? நீ ஒரு ஊழியக்காரன். இப்படிலாம் சிலர் பேசுவாங்க. உனக்கு ஏன் அந்த போராட்டம்? உன் குடும்பத்தில் எந்த போராட்டம்? நீ மூப்பர் அல்லவா? நீ இந்த சபையில் இருக்கு. இப்படிலாம் 4 பேர் கேட்பான். சொந்தக்காரன் கேட்பான், விசுவாசி கேட்பான், பார்க்குறவன் போகிறவெல்லாம் கேட்பான். கவலையே விடாதீங்க. கர்த்தருக்கு தாவீது சொல்றார், உன் தேவன் எங்க போயிட்டாரு? ஏன் உன் ஜபத்துக்கு பதில் இல்லை? நீ ஜபன் ஓடுறிய. உன் தேவன் எங்கே? உன் கர்த்தர் எங்கே என்று நாள்தோறும் நிந்திக்கிறாங்களாம். அது என் எலும்புகளை உருவ அப்படின்றார். இந்த இடத்துல சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று என் இரவும் பகலும் என் கண்ணீரே. அழுது 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 மனுஷன் அதான் ஆகாரமாயிட்டு சாப்பிட முடியலை. ஆமாம், அழுது அழுது உடம்பு இழைச்சிருச்சு. அழுது அழுது கண்ணு குழி விழுந்து போச்சு. அழுது அழுது முகமே துக்க முகமாயிற்று. தாவீது எப்படிப்பட்டவன்? எவ்வளவு மேன்மையானவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பாத்திரம் நிரம்பி வழிகுது என்று சொன்னவன், கோலியாத்தை அடித்து வீழ்த்தினவன். கர்த்தருக்கு வேலை செய்யல பிரச்சனை ஆகிப்போச்சு. சவுல்கிட்ட தான் வேலை செஞ்சார். அவன் மூலம் பொறாமையை பாரு, அவன் மூலம் காய்மகாரத்தை பாரு.
வேலை செய்கிற இடத்துல இந்த நாட்டு மக்கள்லாம் அவனை புகழ ஆரம்பித்தோன்னே இவனுக்கு தாங்க முடியலை. நல்லா வேலை செஞ்சோன்னு வேலை செய்கிற இடத்துல இந்த கூடி சொல்லுவான், என்ன மேனேஜர் இவனை புகழ்கிறாரு, இவனுக்கு என்ன இப்போ ப்ரொமோஷனு, இவனுக்கு என்ன கொஞ்சம் சம்பளம்லாம் கூட்டுறாரு, நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு இடிப்பான். அங்கே ஒரு குத்துவான் சேர்ந்து. இந்த நேரம் என்ன பண்ணும், நமக்கு மன கஷ்டமாக இருக்கும். சே, ஏன் தான் இந்த இடத்துல வேலை செய்கிறோமே கர்த்தருக்கு. இப்படியெல்லாம் யோசனை இப்படித்தான் தாவீதுக்கு வந்துச்சு. வேலை செய்கிற இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. அவன் என்ன யோசிச்சிருப்பான், ஒழுங்காக ஆடாவது மேய்ச்சிருக்கலாம், ஆடு மேய்ச்சிக்கிற காலத்துலையாவது நல்லா இருந்தோம், கர்த்தருக்கு பாட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு சந்தோஷமா. அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இப்ப காட்டுக்குள்ளேயும் அதுல சொல்றார். ஆமா, அருமையானவர்களே, எர்மோன் மலையிலும் சிறுமலையிலிருந்து நான் உண்மை நினைக்கிறேன். அப்ப பண்டிகை வந்துருச்சு, இந்த எருசலேமில் பண்டிகை வந்துருச்சு. இப்போ அவன் அங்கே இருக்கணும். இப்போ நினப்பு பூரா மைண்டு பூரா அங்கே தான், ஆலயத்துக்கு போகணும். அவன் சொல்கிறான் 4வது வசனத்தில், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ள எனக்குள்ளே உருகுகிறது. எப்படி நம்மால் ஆராதனை இருக்கும், வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பான். ஆராதனை நடக்கும், போகலாம் மெதுவா. எப்படி ஒரு அசால்ட்டு, ஒரு அஜாக்கிரதை, ஒரு விழிப்பு இல்லை. இவர் சொல்றாரு, நான் போக முடியலை. போனால் சவுல் தொலைச்சு போடுவான். போக முடியலை. சவுல் ஆளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், இங்கே வர்றானான்னு பாரு. ஆலயத்துக்கு வர்றான். அவன் ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறாள், ஜபத்தை முக்கியப்படுத்துகிறாள். இந்த பண்டிகை நாளில் எப்படியாவது வருவான் கர்த்தருக்கு அப்படின்னு பார்க்குறான். இவர் சொல்கிறாரு, நினைக்கும் பொழுது உருகிறது. ஐயோ, ஐக்கியப்பட முடியலையே. எப்படியெல்லாம் இருந்திருக்கார் தாவீது. ஆலயனாலே மகிழ்ச்சி. இன்னைக்கு அநேகருக்கு ஆலயனாலே கசப்பு. அந்த ஞாயிற்றுக்கிழமை வருது, பிசாசு எப்படி ஆகிட்டான் பார்த்தியா. அருமையானவர்கள், அதனால தான் எழும்ப முடியலை, மேலே உயர முடியலை. அருமையானவர்களை, தாவீதை பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லி 5வது வசனமா 6வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து. ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? காத்து. ஆத்துமாவுக்கு ஒரு போடு போடுறார். ஆத்துமா கலங்குது, ஆத்துமா வேதனைப்படுது, தியக்கத்தோடு இருக்கிறது. ஏன்னா ஆத்துமா தானே அங்கே ஓடணும் ஆலயத்துக்கு, விரும்புது, போக முடியலை. கலங்காத, இன்னொரு நேரம் போயிடுவோம் அப்படின்னு ஆத்மாவோட பேசுகிறான் பாருங்க. போயிடலாம், ஏன் கலங்குற? வாஞ்சையோடு இருக்கிற, போக முடியலை. இன்னைக்கு அநேகருக்கு ஆத்மாவை குறித்த அறிவே கிடையாது. ஆத்மா அறிவில்லாது இருப்பது, ஆத்மாவை குறித்த அறிவு வேணும். ஆத்மா வாழ்ந்தாதான் எல்லாவற்றிலும் நீ வாழ முடியும். ஞாயிற்றுக்கிழமை போகணும். ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் அங்கதான் உனக்கு உண்டு, வார்த்தை உண்டு. ஆலயத்துக்கு போகணும், ஐக்கியப்படணும், போதகர் போதிப்பாரு, போதகர் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தை விரும்பணும். தாவீது சொல்றார், கொழுப்பான பதார்த்தமா கர்த்தருக்கு. ஆசாரியருடைய ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவாராம். ஆத்மா இன்னைக்கு அநேக ஆத்மா நோயோடு இருக்கு, பட்டினியா இருக்குது, பசியா இருக்குது. அருமையானவர்களே, முக்கியப்படுத்துங்கள். அதனால தாவீது அழுகிறார், வேதனைப்படுறார். 9-10 வாசிங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து. ஏன் அடுத்த கேள்வி இப்ப கத்தட்ட அழுகையோடு கேட்கிறாரு, ஏன் என்னை மறந்தி? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே ஏன் என்னை மறந்தி? நிறைய பேர் கேள்வி. தாவீது எப்படியெல்லாம் கேட்கிறார், ஏங்க என்னை மறந்துட்டீங்களா? இவ்வளவு நாள் நான் இந்த வனாந்தரத்தில் இருக்கணுமா? இந்த எர்மோன் மலையில் இருக்கணுமா? சியோன் மலை, இந்த சிறுமலையில் இருக்கணுமா? உண்மை நினைக்க வச்சுட்டீங்களே, என்னை மறந்துட்டீங்களே. நம்மை ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல, மறக்காதவர்.
உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு சீயோன் சொன்னாலாம், ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை மறந்து விட்டார், மறந்து விட்டார். அவர் சொன்னார், தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்மை மறக்காத ஒருவர் இருக்கிறார், உங்களை மறக்க மாட்டார். வார்த்தைகளை கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளையே, அநேகர் மறக்கலாம், அவர் மறக்காதவர். தாவீதை மறக்கல, ஆனா அவர் கேட்கிறார், ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் துக்கத்தோடு தெரிகிறேனே, என்னை மறந்துட்டீங்களான்றார். இல்லை, கால வந்தது, நாட்கள் வந்தது, கண்ணீருக்கு பதில் கொடுத்தார், கேள்விக்கு பதில் கொடுத்தார். தாவீதை அருமையானவர்களே, 39ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, தாவீது கேட்கிறார், என் கண்ணீருக்கு கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே, என் ஜெபத்தை கேளும். எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபிச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் அபிஷேகிக்கப்பட்டவங்க ஜெபிச்சிருக்காங்க. இந்த பழக்கம் நமக்கு உண்டா? இந்த அனுபவம் நமக்கு உண்டா? இப்படியெல்லாம் ஜெபிச்சு கடந்து வந்த பாதைகளை நினைத்து துதித்து வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ராஜரிகமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், அநேக ஆயிரம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு கண்ணீர் விடுங்கள். கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை கண்டேன். பிரசங்கி 4:1 சொல்லுகிறது, சாலமோன் சொல்றார் பாருங்க, சீக்கிரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன், இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். பாத்தீங்களா, ஒரு ராஜா சொல்றான், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டார். அப்ப நம்ம ராஜா பார்க்காம இருப்பாரா? ஒடுக்கப்பட்டவர்கள், கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரையும் பார்க்கிறார். யாத்திராகமம் 3, 7, 8, 9 படிச்சிங்கன்னா எகிப்தியரை ஒடுக்கினாங்களாம், அதை கர்த்தர் கண்டாராம். ஒடுக்கத்தை கண்டார், அவருடைய ஒடுக்கினதை கண்டு இறங்கினார். எப்படியெல்லாம் ஒடுக்கினார்கள் கர்த்தருக்கு. இஸ்ரவேலரை 1ஆம் அதிகாரம் 11, 12 படிச்சிங்கன்னா இஸ்ரவேலை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், ஒடுக்கினார்கள், ஒடுக்கினார்கள். எல்லாம் உனக்கெல்லாம் அது கிடையாது, இது கிடையாது, வைக்கல, நீயே பொறுக்கு, கணக்குப்படி செங்கல் அரு. எப்படி ஒடுக்குனாங்க. கர்த்தர் பார்த்து அவங்கள ஒடுக்குன்னு அவங்க ஒடுக்கி அவங்க பிள்ளைகளெல்லாம் கொல்ல சொல்றான் பார். ஆனா எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகு பெருகினார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை ஒடுக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நீ என்ன ஒடுக்கினாலும், ஒரு தலைவன் சொன்னார், அவன் மூட்டைப்பூச்சி மாதிரின்னார். மூட்டைப்பூச்சி இல்லை, மூட்டைப்பூச்சி மாதிரி, நசுக்குனா நிறைய பழுகுவான், அதனால விட்டுடுனார். இன்னைக்கு சில அறிவு கட்ட ஜென்மங்கள் ஒடுக்கி நசுக்க பார்க்குது. ஆனால் நீ எவ்வளவு நசுக்கினாலும் ஒடுக்கினாலும் கிறிஸ்தவர்கள் பெருகுவார்கள். ஹல்லேலூயா. பெருகுவார்கள், பெருகுவார்கள், பழுகுவார்கள். இதுதான் வேதம். அன்றைக்கு அவன் ஒடுக்கினா நாட்டு ஆண்டவன், ஆனா எவ்வளவு ஒடுக்கினாங்களோ அவர்கள் பள்ளிக்கு பெருகினான். 70 பேர் தான் இருந்தான். இப்ப புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் யா, அதை இல்லாம எத்தனையோ லட்சம் யா வெளியே வரும்பொழுது. அதனால கர்த்தர் என்ன பண்ணினாரு, அந்த எகிப்த ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு, நீ வெளியே வா, உனக்குன்னு ஒரு தேசம் வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு நாடு வச்சிருக்கிறேன். அந்த நாட்டில் உள்ளவனையெல்லாம் பிடுங்கி போட்டு துரத்தி விட்டு கர்த்தர் இவங்களை கொண்டு போய் இங்க நாட்டி வச்சார். கர்த்தருக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போனார், நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போனார். இவங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் பார்த்தீங்களா எப்படி கிடைக்குதுன்னு? கட்டாத வீடு, தோண்டாத துறவு, நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்கள், தோப்புகள். எவனோ பிரயாசப்பட்டு இப்ப நம்மால அனுபவிக்கிறான், ஒடுக்கிறான். எவனோ பிரயாசப்படுவான், எவனோ சேர்த்து வைப்பான். யாருக்குன்னா நமக்கு தான், விசுவாசிகளுக்கு தான், நீதிமான்களுக்கு தான். கர்த்தருக்கு ஆமா, அவன் அனுபவிக்க முடியாது, அவன் அனுபவிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, நாம கண்ணீரோடு ஜெபிப்போம், சோர்ந்து போகாம ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம்.
ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டார். கர்த்தருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டு ஜெயிப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்கணும்னா, உங்க பலவீனம் போகணும்னா, பேய் போகணும்னா, நோய் போகணும்னா, அவிசுவாசத்தோட கண்ணீர் விடக்கூடாது. அவிசுவாசம் நீங்க கண்ணீர் விடு. அவிசுவாசம் நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும், உடனே அதிசயம் நடக்கும். அருமையானவர்கள், இவங்க கேட்குறாங்க சீசர்கள்லாம், ஏங்க இது போகலைன்னா உங்க அவிசுவாசத்தினால தான்னார். அந்த அதிகாரத்தில் உங்க அவிசுவாசத்தினால தான் இந்த அற்புதம் நடக்கலை. கர்த்தருக்கு அவிசுவாசம். நீங்கள் மத்தேயு 13:58 படிச்சீங்கன்னா, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஆபிரகாம், அருமையானவர்களே, அவிசுவாசம் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம விசுவாசத்தை முக்கியப்படுத்தினார், நம்பிக்கையோடு இருந்தார், விசுவாசத்தில் வல்லவனானார். அவன் அவிசுவாசமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படவில்லை அப்படின்னு ரோமர் 4:20-21 சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஆகவே இந்த நாளில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவான. அவிசுவாசம் உள்ளவர்களை அழித்து போட்டு விசுவாசம் உள்ளவர்களெல்லாம் கொண்டு போயிட்டார். ஆகவே அவிசுவாசம் வேண்டாம். உங்க இருதயத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, எச்சரிக்கையாயிருங்கன்னு எபிரேயர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரமா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல அதில் யூதா 5 அவிசுவாசம் உள்ளவர்களெல்லாம் அழித்து போட்டார்னு. கர்த்தருக்கு எபிரேயர் 3:12வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். தேவனை விட்டு விலக கூடாது. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா விலகிடுவீங்க. அதுல 19வது வசனத்தை வாசிச்சிருங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். அவிசுவாசம் தான் ஆசீர்வாதமான காரியத்தை சுதந்திரிக்க முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, கட்டுகள் அறுபடாது, நுகம் முறியாது. கர்த்தருக்கு உன் கடன் தொல்லை போகாது, வறட்சி நீங்காது. விசுவாசமாயிருந்து நீ கண்ணீரோடு ஜபிச்சன்னா இத்தனைக்கு பதில் உனக்கு உண்டு. இந்த காலவேளையிலே அவிசுவாசத்தை அறிக்கையிட்டு, கண்ணீரோடு அறிக்கையிட்டு விட்டுடுங்க. உடனே கர்த்தருடைய வல்லமை இறங்கும். எல்லாம் முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பிழைக்க மாட்டி, மரித்து போவி. அவ்வளவுதான். எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டான், விண்ணப்பம் பண்ணினான். உடனே கண்ணீரை கண்டார். கர்த்தர் அவனை சுகமாக்கினார். கர்த்தர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். அந்த நகரத்துக்கு ஆதரவாயிருந்தார். இவ்வளவு காரியத்தையும் செஞ்சார். ஒருவனுடைய கண்ணீர், ஒருவனுடைய விண்ணப்பம். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க. கண்ணீரோடு விண்ணப்பத்தோடும் கர்த்தர்ட்ட வாங்க, உங்களை நடத்துவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. சும்மா மற்றவங்கள்ட்ட அழாத, மனுஷன்கிட்ட கண்ணீர் விடாத. கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதி விண்ணப்பம் பண்ணு. அன்னாலை போல ஆலயத்துக்குள்ள வந்து கண்ணீர் விடு, பொருத்தனை பண்ணு. உன் இருதயம் பேசட்டும், உன் உதடு அசையட்டும். கட்டாயம் உடனடியாக பதில் உண்டு. கர்த்தர் அன்னாலை நினைத்தார். இன்னைக்கு உங்களை நினைக்கணுமா? உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கணுமா? உங்க கண்ணீரை துடைக்கணுமா? இனி நீங்கள் அலாபன் உங்கள் இருதயம் கலிகூரச் செய்ய தேவன் விரும்புகிறார். காலவெளியிலே கண்ணீர் ஓடிச்சு. இந்த வாரத்தில் உன் கண்ணீருக்கு உடனே பதில். இதுவரை நடக்காத காரியத்தெல்லாம் நடக்க கர்த்தர் செய்வார். கண்ணீரை விட்டு கடந்து போக மாட்டான். கட்டாயம் அழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்ணீரோடு உங்க கண்ணீரை, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வேதம் சொல்லுகிறது, அவள் கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்தாள்,
நினைத்தாள். ஆண்டவர் சொன்னார், இவள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள், இவள் பாவத்தை மன்னித்தார், அவள் பாவத்தை மன்னித்தார். கண்ணீர் விட்டு அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை கலிகூறச் செய்தவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர். இந்த காலவேளையிலே நீ எதற்காக அழுகிறாய்? குழந்தைக்காக அழுது ஜெபிக்கிறாயா? சீக்கிரம் பதில் உண்டு. வேலைக்காக ஜெபிக்கிறாயா? சீக்கிரம் கிடைக்கும். உன் பிள்ளைகள், உன் புருஷன், உன் வீட்டார் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறாயா? சீக்கிர ரட்சிப்பை காண்பாய். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் நோய்க்காக ஜெபிக்கிறாயா? கண்ணீரோடு கர்த்தரை பார்க்கிறாயா? உன் சரீரத்தில் உள்ள வேதனை, வியாதி, எல்லா நோய்களும் உன் சரீரத்தை விட்டு விலகுவதை காணுவாய். கூட்டி கொடுப்பார், வருடங்களை கூட்டி கொடுப்பார். உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். உன் கண்ணீரை கணக்கு வைக்கிறவர். யோபுவின் கண்ணீருக்கும் தாவீதின் கண்ணீருக்கும் பதில் கொடுத்தவர். ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டவர். அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு அற்புதமான தேசத்துக்கு நடத்தினவர். விசுவாசம் அவிசுவாசம் நீங்க கண்ணீரோடு ஜெபி. இன்றைக்கே பதில் உண்டு, இன்றைக்கே வெற்றி உண்டு, உன் விசுவாசத்துக்குரிய பலன் உண்டு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரிலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கண்ணீரை துடைக்கிறவரா, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி, அது இந்த பூமியிலே அந்த நிந்தை இருக்க கூடாது என்று அகற்றி போடுகிறவரே, காலவெளியில் எதற்காயுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வருகிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு அற்புதம் செய்யும், காத்துக்கொள்ளும் தேவனுடைய வல்லமை எல்லாரிலே இறங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.